வணக்கம் கண்ணே, இது திருச்சி மண்ணுங்க. நம்ம பதிவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் குட்டீஸ், மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க. வாங்க, இன்றைய வகுப்பு பசுவுக்கு கிடைத்த நீதி அப்படின்னு ஒரு நாடக கதை பார்க்க போகிறோம். இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் தானே? என்ன பண்ணுவார்? பசுவோட கண்ணுக்குட்டி இறந்து போச்சுன்னு சொல்லிட்டு தேர்காலில் தன்னுடைய மகனையே வச்சு சாகடிச்சிருவார். நீதி தவறாத ஆட்சி செய்த ஒரு மனுநீதி சோழனுடைய கதையை பார்க்கலாம். நம்ம குட்டியாக சுருக்கமாக பார்க்கலாம், சரிங்களா? இதில் காட்சி 1ல் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, அரசவை மண்டபத்தில் மதியம் நண்பகல்னா மதிய நேரத்தில் அரசரும் தச்சரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அரசர் சொல்கிறாரு தச்சர்கிட்ட, தச்சரே, நான் அரசவை மண்டபம் வாசலில் ஒரு ஆராய்ச்சி மணி வைக்க சொன்னனே, அதை நீங்கள் வச்சுட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப தச்சர் சொல்கிறாரு, ஐயா மனுநீதி சோழரே, உங்கள் ஆட்சி நீதி தவறாத ஒரு ஆட்சி. உங்கள் ஆட்சியில் மக்களுக்கு எந்த குறையுமே இல்லை. அப்படி இருக்கிறப்ப இந்த ஆராய்ச்சி மணியை நீங்கள் எதுக்கு அரசவை மண்டபத்தில் வைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அரசர்கிட்ட தச்சர் கேட்குறப்ப அரசர் சொல்கிறாரு, எல்லாருமே தன்னுடைய குறைகளை வெளிப்படையாக என்கிட்ட சொல்ல மாட்டாங்க. அதனால் அவங்க வெளிப்படையாக குறைகளை என்கிட்ட சொல்லணுன்ற காரணத்துக்காக தான் நான் இந்த ஆராய்ச்சி மணியை அரசவை மண்டபத்தினுடைய வாசலில் வைக்கிறேன். யாருக்கு என்ன பிரச்சனை தீர்க்க முடியாமல் இருக்கோ என்கிட்ட சொல்ல தயக்கப்படுறவங்க இந்த ஆராய்ச்சி மணியை அடித்தாங்க அப்படின்னா நான் அந்த பிரச்சனைக்குரிய சரியான தீர்வை கொடுப்பேன். ஏன்னா என்னுடைய நாட்டில் என்னுடைய மக்கள் எல்லாருமே எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். சரிங்களா? இப்போ சுருக்கமாக சொல்லணுன்னா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ நமக்கு ஒரு நண்பன் இருப்பான், நமக்கு ஒரு எதிரி இருப்பான் வகுப்பறையில். இப்போ நம்மளுடைய நண்பன் என்ன தப்பு பண்ணாலுமே நம்ம என்ன பண்ணுவோம், பெரிய தப்பு பண்ணியிருந்தா கூட நம்ம அதை என்ன பண்ணுவோம், குட்டியாக நினச்சி ஈஸியாக விட்டுருவோம், அதை பெருசு பண்ணவே மாட்டோம். ஆனால் எதிரி இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவன் ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் அதை பெருசாக்கி அவன்கிட்ட சண்டை போட்டு பேசாமல் இருப்போம், இல்லைங்களா? இப்படி இருக்க மாட்டார் நம்ம மனுநீதி சோழர். அவர் என்னென்னா, நண்பனாக இருந்தாலும் சரி எதிரியாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே ஒரே மாதிரியான தீர்ப்பு தான். நியாயம் எதுவோ அதைத்தான் அவர் செய்வார். சரிங்களா? இப்போ புரிஞ்சுதா? ஒரு வரியில் சொல்லுனா, நியாயம் என்னவோ அதன் பக்கம்தான் தீர்ப்பு சொல்லக்கூடியவர் மனுநீதி சோழன். சரி வாங்க, இப்போ காட்சி 1 முடிச்சிட்டோமா? வகுப்பறையில் நீங்கள் நாடகமாக நடத்தி பாருங்கள். மிகவும் அற்புதமாகவும் இருக்கும், அருமையாகவும் இருக்கும், மகிழ்ச்சியாகவும் இருக்கும். சரி, இப்போ காட்சி 2க்கு போகலாமா? அரசவையில் பாருங்கள், காலம் மாலைன்னு கொடுத்துருக்காங்க. மாலைன்னா சாயங்காலம் வேலை, அந்த ஈவினிங் டைமில் என்ன நடக்குது, யாரெல்லாம் அந்த அமைச்சரவையில் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசர், அமைச்சர் பெருமக்கள், அப்புறம் யார் இருக்கா, அரண்மனை காவலாளி 3 பேர் இருக்கிறாங்க. காவலாளி மன்னா அப்படின்னு கத்திக்கிட்டே வராரு அந்த அரசவைக்குள்ளே. அப்போ அரசர் கேட்குறாரு, என்ன ஆயிடுச்சு காவலாளி, ஏன் இப்படி நீ மூச்சரைக்க ஓடி வர அப்படின்னோடனே காவலாளி சொல்கிறாரு, மன்னா இதுவரை நான் கண்டதும் இல்லை கேட்டதும் இல்லை, அதை எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியலை அப்படின்னோடனே, கண்டதும் இல்லைன்னா நான் பார்த்ததும் கிடையாது, நான் கேட்டதும் கிடையாது, என் வாயால் அதை நான் எப்படி சொல்லுவேன்னு தெரியல அரசரே அப்படின்னு காவலாளி, அரசவை மண்டபத்தின் வாசலில் இருந்த காவலாளி சொல்கிறாரு மன்னர்கிட்ட. மன்னருனே என்ன பண்ணுறாரு, என்னாலும் பரவாயில்ல, நீ என்ன செய்தி கொண்டு வந்தியோ அதை நீ தயங்காமல் என்கிட்ட சொல்லு அப்படின்னோடனே காவலாளி சொல்கிறாரு, மன்னா அது அப்படின்னு, என்னப்பா தயங்காமல் சொல்லுப்பா, பதட்டப்படாமல் சொல்லுப்பா அப்படின்னு அரசர் கேட்குறாரு. அதற்கு காவலாளி சொல்கிறாரு, நம்ம அரண்மனை வாசலில் கட்டியிருந்தோம் இல்லையா ஆராய்ச்சி மணி, ஆமாம் அப்படின்னோடனே, அந்த ஆராய்ச்சி மணியை யாராவது அடிச்சுக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு அரசர் சொல்லி கேட்குறாரு. இல்லை, இவ்வளவு நாளாக அந்த ஆராய்ச்சி மணிக்கு எந்த ஒரு வேலையும் இல்லை, ஆனால் என்ன ஆயிடுச்சு, இப்போ ஆராய்ச்சி மணிக்கு வேலை வந்துருச்சு அப்படின்னோடனே, என்ன வேலை அப்படின்னு அரசர் கேட்குறாரு. அப்போ பாருங்க, ஐயா காவலாளி அரசர்கிட்ட சொல்கிறாரு, பசு ஒன்று அந்த ஆராய்ச்சி மணியை அடிச்சுக்கிட்டு இருக்குங்க. எந்த ஆட்சியிலுமே வாயில்லாத உங்களுடைய ஆட்சியில் வாயில்லாத ஜீவன் கூட நல்ல முறையில் இருக்கணும்னு நினைக்கிறீங்க,
ஆனால் பாருங்க இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா ஒரு பசு ஆராய்ச்சி மணியை அழுதுகிட்டே அடிச்சுக்கிட்டு இருக்கு, அதற்கு ஏதோ குறை இருக்கு, நீங்கள் வந்து கேளுங்க அப்படின்னு காவலாளி சொன்ன உடனே இந்த அரசர் என்ன பண்ணுறாரு, வந்து பார்த்துட்டு போய் விசாரிக்க சொல்கிறாரு. விசாரிக்க அனுப்புகிறாரு காவலாளிகள் என்ன பண்ணுறாங்க, ஊரில் போய் விசாரிச்சுட்டு வந்துட்டாங்க. அடுத்தது பாருங்கள், காட்சி 3ல் அதே அரசவை மண்டபம். காலைனா மார்னிங் டைம், சரிங்களா? அப்போ அங்கே அரசவையில் யாரெல்லாம் இருக்கா, அரசர், அமைச்சர் பெருமக்கள் எல்லாரும் இருக்காங்க. அப்போ அமைச்சர் சொல்கிறாரு, மன்னா தங்கள் முடிவை அருள் கூர்ந்து மாற்றிக்கொள்ளுங்கள் அப்படின்றாங்க. என்ன சொல்கிறீர் அமைச்சரே? நான் வந்து ஒரு மன்னன், நீதி வழங்கும் நெறிமுறையாளன் என்று என்னை மக்கள் எல்லாரும் நம்பிட்டுருக்காங்க. நான் ஒரு சரியான நீதி தான் வழங்குவேன். பசுவினுடைய கதறலுக்கு செவி சாய்க்காமல் நான் என்னுடைய ஒரு கண்ணுக்கு சுண்ணாமும் இன்னொரு கண்ணுக்கு வெண்ணையும் வைக்க மாட்டேன். நான் எப்போதுமே என்னுடைய முடிவில் கரெக்டாக இருப்பேன் அப்படின்னு அரசர் சொல்கிறாரு. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அரசர் இருக்கார் இல்லையா, மனுநீதி சோழர், அவருடைய மகன் ஊர்வலம் போகிறப்ப என்ன ஆகுது, ஊரில் போவாங்க இல்லையா, அப்போ வண்டிலாம் கிடையாது, சைக்கிள்லாம் கிடையாது, அப்போ தேரில் தான் போடுவாங்க. தேர் ஓட்டி வேகமாக போயிட்டுருக்கப்ப, அந்த தேர் வண்டி போயிட்டுருக்கப்ப என்னாச்சு அப்படின்னா, பசுவினுடைய கண்ணுக்குட்டி வந்து அந்த தேர்காலில் மாட்டினதுனால என்ன ஆயிடுச்சு, தேரினுடைய கால் பசுவின் அந்த கண்ணுக்குட்டியோட கழுத்தில் ஏறி பசுவினுடைய கண்ணுக்குட்டி இறந்து போச்சு. அதனால தான் பசு வந்து அழுதுகிட்டே ஆராய்ச்சி மணியை அடிச்சிச்சு அப்படின்ற உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம மனுநீதி சோழர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னுடைய மகனையும் எந்த இடத்துல அந்த கண்ணுக்குட்டி எப்படி அடிபட்டு இறந்ததோ அதே மாதிரி தன் மகனையும் படுக்க வச்சு தான் என்ன பண்ணுவேன், அந்த தேரை ஓட்டிட்டு போய் என்னுடைய மகனை கொன்றுவேன், இதுதான் ஒரு சரியான தீர்ப்பு, அதுதான் என்னுடைய ஆட்சிக்கு நீதி தவறாமல் இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, அண்ணா மன்னா வேணாமண்ணா நீங்கள் அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் யார் சொன்னாலுமே நான் கேட்க மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன், பசுவின் கண்ணீரை துடைத்தே தீருவேன். அதனால் பசுவின் கன்றை துடிக்க தேர்காலில் கொன்ற என் மகனை நானும் அதே மாதிரி கொலை பண்ணுவேன்னு சொல்லிட்டு இந்த மனுநீதி என்ன பண்ணிடுறாரு, தன்னுடைய மகனை தேர்காலில் பசுவின் கன்று எந்த இடத்துல இருந்ததோ அதே இடத்தில் கொண்டுட்டு போய் தேர்காலில் வச்சு சாகடிச்சிட்றாருங்க. இப்படி ஒரு சோழ மன்னர் மனுநீதி ஆட்சி தவறாமல் முறை தவறாமல் ஆட்சி செய்தவர் எந்த ஊரில் இருக்கார் சொல்லுங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் அந்த காலத்தில் உண்மையிலுமே நடந்த கதை குட்டீஸ், சரிங்களா? நம்ம இந்த கதையிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, யாராக இருந்தாலும் சரி, தவறு இழைக்கிறது யாராக இருந்தாலும் சரி, தப்பு செய்கிறது தன் மகனாக இருந்தாலும் குற்றம்தான். அதற்குரிய தண்டனையை கண்டிப்பாக கொடுக்கணும். நல்லதுக்கு ஒரு நண்பனுக்கு ஒரு நீதி, எதிரிக்கு ஒரு நீதின்னு இல்லாமல் யார் குற்றம் செய்தாலும் குற்றம்தான், அதற்குரிய தண்டனையை அவங்க அனுபவிச்சே தீரணும் அப்படின்றதான் இந்த கதையினுடைய கருத்து, சரிங்களா? முறை தவறாமல் ஆட்சி செய்த மனுநீதி சோழன் மாதிரி தான் நம்மளும் என்ன பண்ணணும், நியாயத்தோடு நடந்துக்கணும். யார் என்ன தவறு செய்தாலும், யார் மேலே குற்றம் இருக்கோ அந்த குற்றத்தை கண்டுபிடிச்சி என்ன பண்ணணும், குற்றம் செஞ்சவங்களுக்கு தான் தண்டனை கொடுக்கணும், சரிங்களா? சரி, இந்த கருத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா? வகுப்பறையில் நாடகமாக செய்து பாருங்கள், ரொம்ப அருமையாகவும் அற்புதமாகவும் இருக்குங்க. நம்ம வாயாலையும் படிக்கிறத விட காதால் கேட்குறத விட நம்ம நடித்து பார்த்து கற்றுக்கிறதுல தான் நமக்கு புரியும் நிறைய விஷயங்கள், சரியா? வாங்க சரியான சொல்லை தெரிவு செய்வோம்ல. முதல்ல பாருங்கள், இன்னல் அதனுடைய பொருள் வந்து துன்பம். இரண்டாவது அரசவையை பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க, அரசு கூட்டல் அவை. மூன்றாவது அவ்வளோதை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது மூன்றாவது மண்ணுயிர் பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க, அப்போ மண் கூட்டல் உயிர் நெடில், அதை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், வினாவிற்கு விடையளிக்கல மனுநீதி சோழன் ஆராய்ச்சி மணியை அமைத்ததற்கான காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க.
அதற்கு பாருங்க முதல் பக்கத்தில் தங்கள் குறைகளை வெளிப்படையாக சொல்வதற்கு சிலர் தயங்காமல் இருப்பதற்காக இந்த ஆராய்ச்சி மணியை மனுநீதி சோழன் அமைத்தார். சரிங்களா? அடுத்தது இரண்டாவது பாருங்க, பசு ஆராய்ச்சி மணியை ஏன் அடித்ததுன்னு கேட்டிருக்கிறாங்க. அதாவது அரசனின் மகன் தேரை தெருவில் ஓட்டிச் செல்லும் போது அங்கு துள்ளி குதித்து கொண்டிருந்த பசுவின் கன்று எதிர்பாராத வகையில் தேர்காலில் மாட்டி இறந்ததால் என்னாச்சு? தன் கன்றை காணாது தேடி அலைந்த பசு அதன் இறந்த உடலை கண்டு கண்ணீர் விட்டு ஆற்றொணா துயர ஆராய்ச்சி மணி வடிவில் ஒலிக்க தொடங்கியது. இதுதான் இரண்டாவது. மூன்றாவது, பசுவின் துயரை மன்னன் எவ்வாறு போக்கினான்? பசுவின் கன்றை துடிக்க துடிக்க தேர்காலிட்டு கொன்ற என் மகனை அதே தேர்காலிட்டு கொல்லத்தான் போகிறேன். அந்த பசு அடைந்த துயரத்தை நானும் அடைய வேண்டும். இதுதான் அந்த பசுவுக்கு நான் அளிக்கும் தீர்ப்பு. இதுதான் மூன்றாவது வினாவுக்கு விடை. சரி, இன்றைய வகுப்பு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம் குட்டீஸ்.